கலியுக அவதார மூர்த்தியராகிய நம் தெய்வம் அவர்களின் சிறப்பினை மக்களிடம் எளிமையான முறையில் கொண்டு சேர்ப்பவர். பல முத்தி பேருரைகளை இணையதளத்தின் மூலம் மக்களிடம் பேசி வருபவர். மெய்வழி அந்தோணிசாமி நாடார் அவர்களின் பேரனும் ஆகிய சாலை கற்பகமணி அண்ணா அவர்களை தியாகமும் நோக்கமும் என்ற தலைப்பின் கீழ் முத்தி பேருரை ஆற்ற வருமாறு அழைக்கின்றோம். ஏல மாமலையே எந்தை ஆரூரா, என்ன உமக்கு எவ்வாறு அறிவேன்? எல்லா வலதும் எல்லா மேனிலையும் எல்லா தவமும் எல்லா செயலும் எல்லா காலமும் எல்லாம் உனதே உட்பன கற்பகா. நீ விட்டபடியே நான் காண்பதல்லால் நான் ஒன்றும் நினையேன். நாதா அந்த நாதா. எல்லோருக்கும் நமஸ்காரம். தியாகமும் நோக்கமும் நமக்கெல்லாம் தாயாக, தந்தையாக, குழந்தையாக, வேணுங்கிறவர்களுக்கு தோழராக, ஒரு நண்பனாக, தெய்வமாக ஒருத்தவங்க கிடச்சிருக்காங்க. இது யாருக்குமே கிடைக்காதுங்க. இந்த ஒரு அரிய வாய்ப்பு ஒரு புதையல் மாதிரி நமக்கு கிடைச்சாங்க நம்ம தெய்வம். ஆனால் நம்ம தெய்வம் இப்படி நமக்கு கிடைச்சதுக்கு பின்னாடி பலரும் அவங்களுடைய வாழ்க்கையையும் உயிரையும் தியாகம் பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா தெய்வம் அவர்களின் பத்தினியர். காசுக்காரன் பாளையத்தில் தெய்வம் வியாபாரம் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்க குருபிரானை சந்திக்கிறாங்க. அவங்க குருபிரானோட ஒரு சம்பாஷணை நிகழுது. தெய்வம் துறவு பூண்டு போயிடலாம் நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முதல் நாள் வரை அன்பாக நேசித்த மனைவி அன்று 6 மாத கை குழந்தை அங்கே இருக்கு, விட்டுட்டு போகணும். தெய்வம் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க நமக்காக வந்தாங்க, சரி. அவங்க மனைவி என்ன பண்ணாங்க? அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க? தெய்வம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி போன இன்னும் சோர்ந்த முகமாக நிற்கிறாங்க. அங்கே நின்றுட்டு அவங்களுக்கு அழுகையாக வருது. இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு ஜோலியாக காலையில் ஒருத்தர் வர சொன்னேன், அவர் இன்னும் வரல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தெய்வம் அந்த இடத்துல ஒரு வார்த்தை குறிப்பிடுறாங்க. அவங்க தலையை தொங்க போட்டுக்கலையாம். குடிஞ்சிக்கிட்டு போனால் மனைவிக்கு தெரிஞ்சிருமே என்னமோன்ட்டு நிமிர்ந்து நின்று தன்னுடைய மனைவியை பார்த்து கொண்டு போனதாக சொல்கிறாங்க. அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க மனைவி 6 மாத கை குழந்தையை வச்சுக்கிட்டு துடிக்கிறாங்க. கணவனை காணோம். நேற்று வரை என் மீது அன்பாக இருந்தாரே, எனக்கு எல்லாமும் செஞ்சாரே, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவருக்கு தெரியுமே, விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு கதறி அழுகிறாங்க. ஆனால் ஒன்றும் பண்ண முடியல. தெய்வம் குருபிரான் கூட போகிறாங்க. குருபிரான் என்ன பண்ணுறாங்க? தெய்வம் நினைக்கிறாங்களாம், இப்படியே காசுக்காரம்பாளையத்தையே சுற்றி சுற்றி வர்றாங்களே, கொஞ்சம் தூரமாக போயிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே, நமக்கு இந்த நினைவு வராதேன்ட்டு. ஆனால் பாட்டையை அங்கேயே சுற்றி சுற்றி வர்றாங்க. ஏன்னா அந்த நினைவை சுத்தமாக வேற இருக்கணும்ல உள்ளத்தில் இருந்து. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க? போய் பாட்டையர் என்ன பண்ணுறாங்க? இப்போ நீங்கள் காசுக்காரன் பாளையம் போனீங்கன்னா தெரியும், அந்த வீட்டிலேருந்து ஒரு 100 முழ தூரத்தில் ஒரு கோயில் இருக்குங்க. அங்கே தெய்வமும் பாட்டையாவும் அமர்ந்திருக்காங்க. பத்தினியர் இங்கே அழுதுகிட்டு இருக்காங்க வீட்டில். தெய்வத்தோட தம்பிக்கிட்ட சொல்லி விட்றாங்க, அவங்கள நான் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன், ஒரே ஒரு தடவை அவங்க குருபிரான் கூட போட்டும் நான் ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ போகிறாங்க, அவங்க தெய்வத்தோட தம்பி போகிறாங்க. போய் பாட்டையர்கிட்ட தெய்வத்திட்ட போய் சொல்கிறாங்க, அண்ணே உங்கள் மனைவி உங்களை ஒரே ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் கொண்ட நோக்கத்தில் போவீங்களாம், நான் ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு தெய்வம் அப்படி பார்க்குறாங்க. குருபிரான்கிட்ட எந்த சமிக்ஞையும் இல்லை. தேகமுடன் பொருள் ஆவி உணதுன்னு தத்தம் பண்ணினதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா அவங்க குருபிரான்கிட்ட சமிக்ஞை இல்லை. சமிக்ஞை இல்லைன்னா என்ன? எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். தெய்வம் அவங்க தம்பிக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்களாம், இந்த பிறவியில் அவ்வளோதான் சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். நேரம் அவங்க போய் அவங்க மனைவிக்கிட்ட சொல்கிறாங்க, பத்தினியர்கிட்ட, அண்ணன் வரலன்னு சொல்லிட்டாங்க. தெய்வம் திரும்பி துறவு கொண்டு போயிட்டாங்க. அவங்க அவ்வளோதாங்க, துடித்து கதறி அழுது அவங்க உயிர் போயிடுது. நம்முடைய தலையில் இந்த தலைப்பாக ஏறுவதற்கும் நம்முடைய வாழ்க்கை சிறப்பதற்கும் எதுவுமே அறியாத அன்று அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணாங்க. அதற்கு அடுத்து தெய்வம் அவர்களின் தாய் தந்தையர் 7 வருடங்களாக அவங்களுக்கு ஆண்மகவு இல்லை. பல கோயில்களுக்கு போகிறாங்க, பல இடத்துல நேர்த்திக்கடன் செய்கிறாங்க. காத்து காத்து பெற்றெடுத்த மகன், அதாவது 7 வருடங்களாக ஆண்மகவு பேரின்றி இருவருடைய ஆவியும் ஒரு உயிராக வந்தது போல இருந்துச்சான் அந்த குழந்தையை பெற்று கையில் வாங்குறப்ப. அதாவது அப்பச்செலன் தெய்வ திருமேனியில் தூசு மாசு ஈயரும்பு அடராத வண்ணம் கண்ணை இமை காப்பது போல் காத்து உச்சு துடைத்து எண்ணெயிட்டு முழுக்காட்டி காரமுட்டி மையிட்டு வாசனையிட்டு பால் ஊட்டி ஆட்டி
மார் மீதும் மடி மீதும் தோள் மீதும் தொடை மீதும் கட்டிலிலும் தொட்டிலிலும் வைத்து பார்த்து பார்த்து கொஞ்சி வளர்த்த மகன். அதாவது அவங்க அப்பா அம்மாவும் பேசிக்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டில் ஆடு மாடெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிருச்சு, நம்ம என்ன பண்ணுறது, நம்ம போய் ஆடு மேய்க்கிறதுக்கு ஒரு ஆளை பார்ப்போன்னொன்னே அந்த 9 வயசு மகன் சொல்கிறாங்க, நான் மேய்ச்சிட்டு வரேன்ப்பா, நீங்கள் எனக்கு படிப்பு வேணாம், நான் போய் மேய்ச்சிட்டு வரேன்ப்பா அன்று கோல் எடுத்து எழுந்த மகன். அதே போல் என்னப்பா நீங்கள் சேர்த்து வச்சுருக்கேன்னு கேட்காம, நீங்கள் எனக்கு என்ன சேர்த்து வச்சுருக்கீங்கன்னு கேட்காம, நீங்கள் இருக்கிறத கொடுங்கப்பா, நான் போய் வியாபாரம் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்த்து வச்சு அந்த ஒரு 100 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கிற காசுக்காரன் பாளையத்தில் இரவு பகல் பாராமல் உழைத்து தன்னுடைய குடும்பத்தை நல்லபடியாக கொண்டு வரணுன்ட்டு இரவு பகல் பாராது உழைத்து இன்று வந்து நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, நம்ம பையன் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறாரு, நமக்கு ஒரு தூணாக வந்துட்டாருன்னு தாயும் தந்தையும் தினந்தோறும் நிம்மதியாக உறங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு செய்தி வருது, உங்கள் பையன் எங்கே போனாங்கன்னு தெரியல, யாரோ ஒருத்தர் கூட போயிட்டாங்கன்னா அந்த தாயும் தந்தையும் துடிக்கிறாங்க, அழுகிறாங்க, என் பையன் எங்கேயோ போயிட்டாங்களே, எங்கே போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. அதன் பிறகு ஒருவர் பின் ஒருவராக அவங்க தாயும் அடக்கமாயிடுறாங்க, அவங்க தந்தையும் போயிடுறாங்க. நமக்காக 3 பேர் அவர்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அந்த பச்சிளம் குழந்தையை நினச்சி பாருங்கள், 6 மாத கை குழந்தை. அவங்க அத்தா கடைசியாக அந்த 6 மாத கை குழந்தை எண்ணெய் தேய்ச்சி போட்டிருக்கு, திண்ணை கங்கோரமாக அருகே நெருங்கி, உன்னை விட்டு விட்டு போகிறேன், இனி உன்கதி என்னவோ, நீ ஏன் என் வயிற்றில் வந்து பிறந்த, ஈசனுடைய வயிற்றில் வந்து பிறந்த குழந்தைக்கு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க, நீ ஏன் வயிற்றில் வந்து பிறந்த, எங்கேயாச்சும் போய் பிறந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாமே, உன் கதி என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மாவும் இல்லைங்க, அப்பாவும் எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த குழந்தை 1.5 வயசுல எழுந்திரிச்சு அம்மான்னு சொல்கிறப்ப அம்மா இல்லை, அப்பான்னு சொல்கிறப்ப அவங்க அத்தை எங்கே போனாருன்னே தெரியல. அந்த குழந்தைய நினச்சி பாருங்க, அந்த குழந்தை எதுக்குங்க அப்படி கஷ்டப்படணும்? நமக்காகங்க இன்னைக்கு நம்மெல்லாம் அப்படி உட்கார்ந்துருக்கோம்ல, ஒரு நினைவா இந்த இறைவன் நமக்கு கிடைக்கிறதுக்காக அன்னைக்கு அந்த 6 மாத கை குழந்தை அப்பாவும் இல்லாமல் அம்மாவும் இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்லையும் அங்கேயும் இங்கேயும் தண்ணி இறைச்சி கடைக்கு போய் துணி துவைச்சு போட்டு பாத்திரம் கழுவி எப்படி கஷ்டப்பட்டு ஒண்டி கொடுத்தனமா ஈசனுக்கு மகளாக பிறந்துட்டு என்ன ஒரு பாடு நமக்காகங்க. இது எல்லாத்தையும் இந்த தியாகங்களை நினைக்கணும். அதற்கடுத்து பாட்டையர், மற்ற இவங்கெல்லாம் தியாகம் தெரியாமல் பண்ணாங்க. பாட்டையர் என்ன தியாகம் பண்ணாங்கன்னு நமக்கு தோணும், என்னமோ தியாகம் பண்ணாங்க. ஆனால் ஒரு தாய் தன் குழந்தை மேலே வைக்கிற அன்பு உன்னதமானதா, அல்லது ஒரு குழந்தை தன்னுடைய தாய் மேலே வைக்கிற அன்பு உன்னதமானதான்னு நம்ம யோசித்தோம்னா, எக்காலத்திலையும் தாய் தன் குழந்தை மேலே வைக்கிற அன்பு தான். என்று கருவுறுகிறார்களோ அன்று முதல் அவர்கள் வாழும் காலம் வரை அந்த குழந்தை மேலே அன்பாக இருப்பாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம பாட்டையா, அவங்க மகன் மேலே அவ்வளோ உயிராக இருக்கிறாங்க. நம்ம வேதம் படிக்கிறோமே, பிரிவு காண்டம் படித்து அழுகிறோமே, ஏலமா மலையே எந்த யாரூரான அழுகிறோமே, இது எல்லாம் குழந்தை எழுதுனது. அந்த தாய் அந்த குழந்தையை விட்டுட்டு போயிருக்கும்போது எப்படி துடிச்சிருப்பாங்க. தெய்வம் சொல்கிறாங்க, அவங்க பிரியவே மாட்டேன்னு சொல்கிறாங்களாம், நடந்து போயிட்டே இருக்கிறாங்களாம். அப்போ பாட்டையர் சொல்லிடுறாங்களாம், இதை தாண்டி நீ வரக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே தெய்வம் சொல்கிறாங்க, என் இளம் பருவத்து எல்லாம் மறந்து உன் பின்னே தொடர்ந்தேன், நீ என்னை விட்டுட்டு போகிறீங்களே, நான் உங்களை மட்டும்தானே நினச்சிட்டு வந்தேன், எனக்கு வேறு ஏதாச்சும் தெரியுமா, நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சேன், நான் என்ன செய்யலை, ஆடு மேய்க்க சொன்னீங்க மேய்ச்சேன், தவத்தில் இருக்க சொன்னீங்க இருந்தேன், திருப்போ சொன்னீங்க போனேன், எல்லாமே பண்ணனேங்க, விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு அழுகிறாங்க. நம்ம இதை படித்து ஒவ்வொரு நாளும் அழுகிறோமே, இது குழந்தை எழுதுனது. அந்த தாயை நினச்சி பார்த்தீங்களா, அந்த தாய் எப்படி கதறி எழுதிட்டு போவாங்க. தன்னுடைய பேச்சை ஒரு நாள் கூட மீறாத மகன், தான் சொன்ன எதையுமே அள்ளையின் ஒரு வில்லுடை நிறத்தின்னு எழுதுறாங்க தெய்வம். அதாவது பாட்டையர் எப்படி நடந்து போனாங்கன்னா, இந்த சைடில் ஒரு கேப்பில் தெரியுது பாருங்கள், இந்த கேப்லையே நடக்கணும். 1 நாள் 2 நாளில் 12 ஆண்டுகள் கூடவே நிழலும் உருவமும் நிழலும் போல நகதமும் சதையும் போல நடந்து வந்தாங்க தெய்வம். அப்படிப்பட்ட ஒரு குழந்தையை என்ன தெரியுமா அங்கே பண்ணிட்டு போகிறாங்க பாட்டையா. மான்மியம் படித்து போகிறாங்க, கடைசியில் பாட்டையா கடைசியாக எழுதுகிறப்ப என்ன எழுதிட்டு போகிறாங்க, நாங்கள் நம்ம எல்லோரும் பெருவான் கடை சுவிசேஷத்தினை பெரும் பொருட்டாய் எங்கள் பால் அந்த தெய்வத்தை தூக்கி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அந்த பாட்டையா தன்னுடைய மகனை தியாகம் பண்ணி நம்ம தகுதியா, அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும். அப்படிப்பட்ட ஈசனை
அந்த பெத்த தாய் 12 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் நான் காத்திருந்து பெற்ற கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இறைவனை ஈசனை பெற்றெடுத்து அது என்ன பண்ணுறாங்க, இந்தாங்க நீங்கள் வச்சுக்கங்க அப்படி சொல்லி நம்மளுடைய கைகளில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக அந்த நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கணும். இதெல்லாம் தியாகங்கள். இதுக்கடுத்து நம்ம தெய்வத்தோட தியாகத்தை பார்த்தோம்னா, நம்ம தெய்வத்தோட தியாகத்தை நம்ம எவ்வளவோ பேசலாங்க. நிறைய இருக்குது. அதாவது கடல் அவங்க பண்ணது, அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம செய்கிற எல்லா வேலைக்கு பின்னாடியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்க. ஆனால் யோசிச்சு பாருங்க, தெய்வம் பண்ண தியாகத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது? நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்த்தாங்க? காசா, பணமா, மதிப்பு, புகழா? இது எல்லாமே நம்ம ஏற்படுத்திக்கிட்டது. அவங்க நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது நம்முடைய சொந்த முதலாக இருக்கக்கூடிய அன்பு. அதிலிருந்து வர்ற ஒரு துளி கண்ணீர் இருக்குது பாருங்க, அது மட்டும்தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க முடியுமே தவிர நீங்கள் எதை கொடுத்தா அவங்கள நீங்கள் வாங்க முடியாதுங்க. உங்கள் அன்பை தவிர வேறு எதை கொடுத்தாலும் நீங்கள் அவங்கள வாங்க முடியாது. நம்ம தெய்வம் பட்ட பாடு எத்தனையோ இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம், படிக்க இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறாங்க. பாட்டையர் தெய்வத்திட்ட சொல்லிடுறாங்க, நீ ஆடு மேய்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எதுக்காக ஆடு மேய்க்க சொன்னாங்க? கூடவே இருக்கிறாரு, நம்ம மட்டும்தான் உலகம்னு வாழ்கிறாங்க, இவங்க தனித்து போய் ஒரு மெய்வழியை நடத்தணும், தனித்து போய் இந்த உலகத்தை உய்விக்கணும், நம்மளை எல்லாத்தையும் உய்விக்கிறதுக்காக நீ போய் தனித்து ஆடு மேய்ன்ட்டாங்க. தெய்வம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க. 1 நாள் 2 நாள் கழித்து வர்றாங்க பாட்டையா. திடீர்னு பார்த்தா 1 வாரம் கழித்து வர்றாங்க. திடீர்னு 15 நாள் கழித்து வர்றாங்க. 15 நாள் கழித்து வரும்போது தெய்வம் துடிக்கிறாங்க. என்ன இவங்க வர மாட்டேங்கிறாங்களே. அப்புறமாட்டி சரின்னு போய் அந்த பட்டியெல்லாம் பூட்டிட்டு போகிறாங்க. போனால் அங்கே பாட்டையை அந்த இடத்த விட்டு தூரத்தில் ஏதோ ஒரு இடத்துல தங்கியிருக்காங்க. போய் பாட்டையரை பார்த்து எல்லாம் பேசிட்டுன்ட்டு வர்றாங்களாம். ஆடு மேய்க்கிற இடத்துல போய் நிற்கிறாங்க தனித்து ஒருவர்களாக. இன்றைக்கி நமக்கு இவ்வளோ பெரிய மண்டபம், இவ்வளோ கூட்டம், இவ்வளோ காரு வசதி எல்லாம் இருக்கும். அன்று நம்ம தெய்வம் தனித்த ஒருவர்களாக ஒரு வர காட்டில் நின்றுக்கிட்டு கையில் ஒரு கோடாலி, கந்தல் ஆடை, கேட்பதற்கு ஒரு நாதி இல்லை, ஒரு யாருமற்ற அவாந்தையராய் நின்று கொண்டு கதறி அழுகிறாங்க. உங்களை நம்பி வந்தேன், 15 நாளாக என்னை பார்க்க வரல, நீங்கள் என்னை விட்டுட்டு தான் இருப்பீங்க போலையே அப்படின்னு நினச்சி தினந்தோறும் அந்த காட்டுக்குள்ளே நின்று அழுகிறாங்க. அன்னைக்கு நம்ம யாருமே இல்லைங்க. உங்கள் தெய்வம் அந்த வேதத்தில் யாருமற்ற அவாந்தையராய் பராந்தெடுத்து போட்ட குஞ்சு போல நான் இருந்தேன்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு துடிக்குதுங்க. இன்னைக்கு நாங்கள்லாம் இருக்க தெய்வமே, அன்னைக்கு யாருமே இல்லை அவங்களுக்கு. சரி, இவங்க என்னங்க தீங்கு பண்ணாங்க? அப்படி தான் ஆடு மேய்ச்சாங்க. திருப்பரங்குன்றத்தில் தவத்தில் இருந்தாங்க. 12 ஆண்டுகள் இருந்தாங்க. 12 தேவசனங்கள் பெற்றாங்க. என்ன சொன்னாங்க? நல்லா இருங்க, நல்லா சந்தோஷமாக இருங்கன்னு சொல்ல வந்தவங்கள இந்த பொறாமைப்பட்டவங்க இவங்களுக்கு இவ்வளோ மதிப்பு வருதுன்னு சொல்லிட்டு ஒரு இரவு நேரத்தில் காசுக்காரன் இதில் ராஜகம்பீரத்தில் இருக்காங்க. தெய்வத்துக்கு அந்த வெளியில் தாப்பால் போட்டு தீ வச்சுட்டாங்க. தெய்வம் இந்த பார் விளையாட்டெல்லாம் விளையாடி பழகினதுனால நடுவில் ஒரு மூங்கில் இருக்குது. அந்த மூங்கிலை குத்தி அப்படியே தாண்டி வெளியில் குதிச்சா முள் செடிங்க. அவங்களுக்கு அன்னபானம் கிடையாது, உணவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. முள் செடிக்குள்ளே போய் ஈசன் விழுந்துட்டாங்க. உடம்பெல்லாம் முள் குத்துது, ரத்த காயம், எந்திரிச்சு வர முடியல. உள்ளே இருந்துக்கிட்டு அப்போ ஒருத்தர் உதவி பண்ணுறாரு. அவர் ஒரு பக்கம் கத்தி கொடுக்க, தெய்வம் ஒரு பக்கம் கத்தி எடுத்துக்கிட்டு அந்த இதெல்லாம் வெட்டி முள்ளெல்லாம் வெட்டி வெளியில் வந்தால் தெரிஞ்சு போயிடுச்சு, இவர் இந்த மாதிரி தப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு வர்றாங்க. அப்போ வைகை ஆற்றுக்குள்ளே தண்ணி ஓடலை. தெய்வம் ஓடுறாங்க. ஓடி போய் என்ன தப்பு பண்ணாங்க? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. குடத்தை கமுத்தி வச்சு வேதம் எழுதுனாங்க. இது தப்பா? துரத்திட்டு வர்றாங்க. தெய்வம் போய் அந்த வைகை ஆற்றுக்குள்ளே ஒரு புதருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களாங்க. ஒரு இரவு முழுவதும் உட்கார்ந்துருந்துட்டு அந்த வாக்கியத்தில் சொல்லுவாங்க பாருங்க, திருவருட்குறள் 2வது வாக்கியத்தில், இரவெல்லாம் பட்டினி, தண்ணி இல்லை. காலையில் எந்திரிச்சு ஏதோ வீடோ இல்லை யாரோ ஆள் தெரிகிறாங்களான்னு பார்த்தோன்னு சொல்கிறாங்க. எதுக்குங்க? ஒரு சொட்டு தண்ணிக்கும் ஒரு பிடி சோறுக்கும் இரவெல்லாம் பட்டினி கிடந்தாங்க. அப்படி அந்த சூழ்நிலையில் என்ன நினச்சாங்க? இதை விட்டுட்டு போகும்னு நினைக்கல. எனக்குன்னு பிள்ளைங்களை சேர்த்துக்குவோம், எனக்குன்னு ஒரு மதத்தை உண்டாக்குறேன், எனக்குன்னு இப்படி ஒரு பிள்ளைகளை சேர்த்துட்டேன்னா
நான் நல்லா நிம்மதியாக இருக்கலன்னா அன்னைக்கு கூட நம்ம விட்டுட்டு போகணும்னு நினைக்கலங்க. அவங்க என்றைக்குமே அவங்க நம்மளை விட்டுட்டு போகணும்னு நினைக்கல, இன்னைக்கு வரைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு ஆற்றுக்குள்ளேருந்து நடந்து ஊரோ கிராமமோ ஆட்களோ தெரிகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. போய் கதறி அழுகிறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அப்படியெல்லாம் உண்டாக்குனது இந்த மெய்வழி. நம்மெல்லாம் யாரும் நம்ம வாழ்க்கையில் எப்போயுமே கஷ்டம்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா நம்ம படுற கஷ்டம் எல்லாமே, நம்ம குடும்ப கஷ்டமாக இருக்கட்டும், எந்த கஷ்டமாக இருக்கட்டும், அது எல்லாமே நமக்காக படுறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கிடையாது. ஆனால் தெய்வம் யாருன்னே தெரியாதுங்க. என்ன அவங்களுக்கு சாதாரண நந்தருக்கு 4வது தலைமுறையில் வந்து ஒரு பையன் பிறப்பான், நீ நல்லா இருறான்னு சொல்லணும்னு அவங்களுக்கு என்னங்க, அந்த பாடுபட்டாங்க. அவங்க நினைக்கும் போது நமக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. சரி, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வந்தாங்களே, என்ன நோக்கத்துக்கு வந்தாங்க? இவ்வளோ பாடுபட்டாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தாங்க, எல்லாம் சரி, என்ன நோக்கத்துக்கு வந்தாங்கன்னு தெரியணும்னு நமக்கு. அப்போ தெய்வம் என்ன இதுக்கு வந்தாங்க? அந்த ஈசன், அந்த சர்வேஸ்வரன் எதற்காக அவதாரம் பண்ணி வந்தாங்க அப்படின்னா, தரைதனில் நரராய் தோன்றி தாம் கதி அடையாதோரை முறைசங்கார் அனுக்கிரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி விரை பிரம்மம் அவர் முகத்தில் வைத்துமே படைத்து பின்னும் மறைபடா தேவராக்க இந்த உலகுக்கு வந்தாங்க. நரனை மனுவாக்கி மனுவை தேவராக்குகிற ஒரே ஒரு செயலுக்கு மட்டும்தான் தெய்வம் வந்தாங்களே தவிர, நம்ம வேற எதையுமே அவங்ககிட்ட வேண்டவே கூடாது. அது பாவம். எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு பணம் வேணும், எனக்கு குடும்ப பிரச்சனை, எதையுமே நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம வந்து ஒரு இதே வைக்கக்கூடாது. நான் தேவராகணும். அதுக்கு என்ன வழி சொல்கிறீங்க அப்படின்னா, நரனுக்கு தெய்வம் என்ன அடையாளம் குறிப்பிடுறாங்கன்னா, ஒன்னாதே போகுமவர் நரகராகும்னு சொல்கிறாங்க. அதாவது யார் ஒருவர் எந்த தேடுதலுமே இல்லாமல் இருக்கிறாரோ, எதுவுமே அவருக்கு இல்லை, ஒரு மிருகத்தை போல விலங்குகளைப் போல பிறந்தோம், இனப்பெருக்கம் பண்ணோம், பணக்காரனானோ மதிப்பாக வாழ்ந்தோம் போய் சேர்றாங்களோ, அவங்க நரன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் தெய்வம் குறிப்பிட்டாங்க. உற்றுரைய தேடுபவர் மனுவாம் மண்ணில் அப்படின்னு அடுத்தது சொல்கிறாங்க. உற்றுரையன்னா எப்படி? அது மாணிக்க வாசகரனை குதிரை வாங்க போனார், யாரோ ஒரு அம்பலவனரை மரத்தடியில் சந்திச்சுட்டு அப்படியே மறந்துட்டு உட்காந்துட்டாரு. அன்னைக்கு கிருஷ்ண பரமாத்மா அவ்வளோ பெரிய படையில் அர்ஜுனன், அவங்க கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அர்ஜுனன் அப்படியே உட்காந்துருப்பான். அன்னைக்கு பாட்டையர் தெய்வம் நல்ல வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, என்ன அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்போ இது என்ன, அப்போ இந்த பொருள் என்னவாக இருக்கும்னு யாருக்கெல்லாம் தேட்டம் வருதோ அவங்க மனு, அதை தேடி பெற்றவர்கள் தேவர்கள். இந்த ஒரு செயலுக்கு தான் தெய்வம் வந்ததாக நமக்கு மான்மியத்தில் குறிப்பிடுறாங்க. அதுக்கு நம்ம ஒரே ஒரு வினா மட்டும் உங்கள் எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும். அப்படின்னா, மெய்வழி அப்படிங்கிறதுக்கான தேடுதல் என்னவாக இருக்குது அப்படின்னா, தெய்வம் வேதத்தில் குறிப்பிடுறாங்க. ஆதிமே உதயபுரணம் 2வது பக்கத்தில் நீங்கள் திறந்தீங்கன்னா, ஐவழி விளைவின் அப்பாலாகிய செய்வழி காட்டி உய்வழி கூட்டும் மெய்வழி ஒன்றே வாழிய வழியே அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மெய்வழி என்பது என்ன அப்படின்னா, ஐவழி விளைவின் அப்பால் ஒரு வழி இருக்குது, அந்த வழி தான் மெய்வழி அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க தெய்வம். அப்போ நம்ம அது என்ன, நமக்கு ஒரு தேட்டம் வரும். நம்ம மனுவாக எப்போ மாறுவோம்? என்னைக்கு நமக்கு தேட்டம் வருதோ, ஐவழி விளைவின் அப்பாலா, ஐவழி அப்படின்னு ஒரு வழி இருக்குது, அப்போ அதற்கு அப்பால் ஒரு வழி இருக்குது, அது என்ன? அதுதான் மெய்வழி அப்படின்னு தெய்வம் குறிப்பிடுறாங்க. அதை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். நிறைவாக ஒன்று சொல்லிவிட்டு இந்த முத்திப்பெறை நம்ம நிறைவு செய்யலாம். அதாவது இப்படியெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு இந்த மெய்வழியை தெய்வம் உண்டு பண்ணது, இதை ஒரு மெய்க்கல்வி கலாசாலை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாரும் யார்? அவங்கக்கிட்ட, அந்த போதனா சக்தி தலைவர்கிட்ட ஒரு மாணாக்கர்களாக நம்ம இருக்கோம். தெய்வம் ஒரு வாக்கியத்தில் குறிப்பிடுவாங்க, இந்த உலகத்தை பார்த்தோம்னா மனுஷன் கஷ்டப்படுறதுக்காக உண்டு பண்ண மாதிரி தெரியலையே, இறைவன் அப்படி ஒன்றும் தெரியல. இவன் கண்ணை வைத்து படைத்துட்டோன்னு இத்தனை விதமான வர்ணங்களை வச்சு படைச்சு, ஒரு காதை வச்சு படைச்சிட்டோன்னு இவ்வளோ ராகரகமான ராகங்களை வச்சு படைச்சு, ஒரு நாவை வச்சு படைச்சிட்டோமேட்டு இவ்வளோ விதமான சுவைகளை வச்சு படைச்சு, மனிதனை குறி வச்ச இவ்வளவும் வச்சு படைச்சிருக்காங்களே, இவன் ஆனால் துக்கத்துலேயும் துன்பத்துலேயுமே இருக்கிறதாக தெரியுது. அப்போ எங்கே என்ன தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு நம்ம கஷ்டப்படுவதற்கு என்ன காரணம்னா, மனிதனுக்கு மட்டும் மனம் அப்படின்னு ஒன்று வச்சு படைச்சிருக்காங்க தெய்வம். அது என்ன பண்ணுது அப்படின்னா, என்ன கொடுத்தாலும் திருப்தி அடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்கள் பெரிய கோடீஸ்வரனா எல்லா மாவட்டத்தையும் உங்கள் பேரில் எழுதி வச்சா கூட அது அடங்காது. அது இன்னும் கேட்டுகிட்டே இருக்கும். அப்போ நாம் எல்லோரும் மனம் படி போனோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு துன்பம் தான். அப்போ நம்ம அறிவு படி போனோம். அறிவுனா யார்? ஒன்றே மட்டும்தான் அறிவு உலகத்தில், அது நம்ம தெய்வம் மட்டும்தான் அறிவு. அப்போ நம்ம அவங்கள பின்தொடர்ந்து போகணும். அப்போ தெய்வம் நமக்கு ஒரு உளவு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த உளவை எல்லாரும் கடைபிடிச்சா நல்லது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று கூட நம்ம சபைக்கரசர் அவங்க கேட்டாங்கல்ல, பாட்டையர் எப்படி அமர்ந்திருந்தாங்க அப்படின்னா,
சிந்தனையற்று அமர்ந்திருந்தார்கள். அப்போ பாட்டையர் எப்படி இருக்கிறாங்க? அவங்க சிந்தனையற்று அமர்ந்திருக்கிறாங்க. நம்ம தெய்வம் அவர்கள் அவங்க குருபிரான் கூட 12 ஆண்டுகள் சென்ற பிறகு அவங்க என்னவாக ஆனாங்களாம்? சாந்தி மனத்தினை உடையவர்களாக ஆனார்களாம். அவங்க மனம் அமைதி அடைகிறதுக்கு 12 ஆண்டுகள் ஆச்சுங்கிறாங்க. நமக்கு தெய்வம் சுகமாக வாழ ஒரு உளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னன்னா, சும்மா இருக்க சுகம் உதயமாகும், உன் மனம் சும்மா இருக்க சுகம் உதயமாகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம தெய்வம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, இதை பழகு, இதை பழகுவதே மெய்க்கல்விங்கிறாங்க. இது ஒன்றுக்கு மட்டும்தான் அந்த மெய்க்கல்வி கலாசாலை உண்டு பண்ணப்பட்டது, வேறு எதுக்கும் கிடையாது. சொர்க்கம் நரகம், நம்ம மரண தருவாயில் நமக்கு தெய்வம் நம்ம காப்பாற்றுற, இது எல்லாம் நீ அவங்க கண்ணுக்கு யோக்கியமானவனாக இருக்கணும் அப்படிங்கிறதான் தெய்வம் வேதத்தில் நம்ம குறிப்பிட்டு. நீ என்ன பண்ண? பரீட்சையில் பாஸ் பண்ணுறது, ஃபெயில் ஆக்கிறது, மார்க் போடுறது அவங்க வேலை. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? உன்னுடைய வேலை என்ன? இத்தனை தியாகங்களையும் நீ நினச்சிப்பாரு, இத்தனையும் ஒன்று. நீ பரீட்சையை ஒழுங்காக எழுது, மார்க் அவங்க போடுவாங்க. அப்போ நம்ம பண்ண வேண்டியது, பழக வேண்டியதுன்னா, நமக்கு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நம் மனதை கவனித்து, என் மனம் என்னை கொண்டு போய் எங்கேயோ தள்ள பார்க்குது, என்னை அழிவுக்கு கூட்டிகிட்டு போகுது, நான் அந்த மனதிலிருந்து தப்பிக்கணும், அறிவுக்கு நான் சாரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெய்வம் அழகாக சொல்லுவாங்க. இந்த பஞ்சபுல, இந்த உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இது ஐம்பூதத்தால் ஆனது. ஆனால் இது என்ன பண்ணுது? தனியாகவே போதான். எப்பயுமே மனம் தான் அதை உட்காந்து ஓட்டிக்கிட்டு போதான். அது தனியாகவே போகுது. நீ தெய்வத்தை கூட வச்சுக்க, என்னைய அறிவாகார மந்திரி நான் இருக்கேன், என்னை கூட வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்மெல்லாம் என்ன பண்ணணும்? ஐவழி விளைவின் அப்பாலாகியது மெய்வழின்னு தெய்வம் சொல்கிறாங்களே, அப்படின்னா என்னன்னு தேடணும். அதற்கடுத்து சும்மா இருக்க சுகம் உதயமாகும்னு சொல்கிறாங்களே, நம்ம மனதை சும்மா வைத்திருக்க பழக்கணும். மீண்டும் முத்தி பேரரை தொடரும். நமஸ்காரம்.